பெருமாள் இருக்காருன்னு இவர்னால 18 படிக்கட்டு அநேகமாக கதவு சாத்திருக்கும். அவர் தான் அந்த ஊருக்கே காவல் தெய்வம். மலையாளத்திலேருந்து சில மாந்திரிகர்கள் எல்லாம் இந்த பெருமானுடைய சக்தியை குறைச்சுட்டு நம்ம ஊருக்கு இழப்பண்டு பண்ணணும் அப்படின்னு 18 பேர் அனுப்பிச்சா. ஒத்தொத்தரா வந்து சேவித்தா. அழகில் ஒத்தொத்தரும் மயங்கி போய் 18 படிக்கு 18 காவலாளிகளாக உட்காந்துட்டான். இது எல்லாத்துக்கும் மேலே கருப்பண்ண சுவாமின்னு இவாளுக்கு ஒரு தலைவர் வந்தார். நான் தான் தலைமை காவல்னு உட்காந்துட்டார். யார் வந்து இந்த பெருமாளை அழைச்சின்னு போகணும்னு பார்த்தாரோ அவர் தான் இன்னைக்கு இருந்து ரட்சித்து கொண்டிருக்கிறார். ஐப்பசி மாசம் சுக்ல பட்சத்தில் துவாதசி திதியில் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் அந்த ஊர்ல நடக்குது. நூபுர கங்கைன்னு சொன்னேனே, அந்த நூபுர கங்கை ஓடுற இடத்துக்கு பெருமாள் எழுந்துள்ளுவார். ஒரு குகையாட்டம் இடம். அந்த குகைக்குள்ள விளிம்புல பெருமாளை அழகரை எழுந்துருள் பண்ணிடுவார். மேலேருந்து நூபுர கங்கை ஓடி வரும். மேல் குகையில பட்டு பெருமாள் பேர்லேயே அந்த ஜலம் விழும். விழுந்து ஒரு தெரை கண்ணாடியில் ஒரு தெரை போட்டால் அப்படி இருக்கும். பெரிய பெரிய கட்டடம்லாம் இப்போ கட்டா பாருங்க. பார்த்தா ஜலமாக ஓடின்னு வருது. பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருக்கா. நமக்கு என்ன தேவலோகமா சொர்க்கலோகமா பரமோதமானே புரியாது. அவ்வளோ அழகா இருக்குமோ இல்லையோ. இது நெஜம், அது போய் அது செயற்கை. இது நிஜமாவே பெருமாளே நம்ம பக்கத்தில் இருப்பார். எல்லாரும் கிட்டக்க போகலாம். அவர் திருவடிக்கு கீழே நம்ம தலையை முட்டின்னு உட்காண்டா அந்த தீர்த்தம் அவர் பேரில் பட்டு அவர் திருவடியில் பட்டு நம்ம தலையில் விழும். இனிமே பாவம் நிற்க போறதா சொல்லுங்க. அப்படிதான் அது தொட்டி திருமஞ்சன உற்சவம்னு சொல்லுவா. அவசியம் குறிச்சுடுங்க. ஐப்பசி மாசத்தில் சுக்ல பட்சத்திலே துவாதசி திதியில் தொட்டி திருமண உற்சவம் ரொம்ப நன்னா நடக்கிறது. நம்மாழ்வார் 10-11 பாசுரங்கள் பாடினார். ஏன் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே என்ன அழகு. உன்னுடைய திருமுக மண்டலத்தின் ஒளி வீசி கிரீட்டமா, கிரீட்டத்தின் ஒசி திருமுக மண்டலமா, எதுன்னு தெரியலையே. பயனல்ல செய்து பயனில்ல நெஞ்சே, புயல் வழை மன்னர் புரிந்துரை கோவில், மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை, அயன்மலை அடுவது அது கருமமே. வயசாரத்துக்கு முன்னாடி வாங்கோன்னு கூப்பிடுறார். இந்த ஊருக்கு இப்போ 60-70க்கெல்லாம் போகப்படாதான். கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில், வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை, தளர்வேல ராகில் சார்வது சதிரே. உங்களுக்கு புத்தி சரியா இருந்தது, சாமர்த்தியக்காராளா இருந்தா 20 வயசுக்கு வாங்குங்கிறார். வயசு இருக்கிறச்சே வந்து அனுபவிச்சிட வேண்டாமா. இந்த க்ஷேத்திரத்தே ஆசிரியமா திருமாலிடும் சோழமலை கள்ளழக பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு சித்திர மாசத்தில் உற்சவம் கண்டருளுகிறார். 3 நாள் உற்சவம் உள்ளூர்ல நடக்கும். மேல 4வது நாள் உற்சவத்தன்னைக்கு புறப்படுறார். ஆங்காங்கு மண்டகப்படியெல்லாம் கண்டருளி மதுரை நகரத்துக்கு வந்து சேருகிறார். வைகை ஆற்றங்கரையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகல் ஆத்துல இறங்கிறது. ஊரே ஸ்தம்பிச்சு போடும். அத்தனை இடத்துல லட்சமா ஜனங்கள். ஊருக்குள்ள வண்டி காடி ஒன்றும் வரவே வராது. எல்லாரும் பீச்சாங்குழல் அடிச்சுப்பா. சூர்ணப்பொடி, நெய், பால், தயிர், மோரு, பச்சை பொடி, சிவப்பு பொடி, மஞ்சள் பொடி, ஒத்தர் பேர்ல ஒத்தர் அடிச்சுண்டு கையில குழல்ல வந்து அந்த எண்ணெயை பெருமாள் பேர்லன்னு அடிப்பா. இப்படி ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் என்குத்தான் என்பார் என ஆச்சரியமா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் காலை வெயிலோட ஆற்றில் இறங்குகிற பிரகரணம். அது தற்போது மீனாட்சி அம்மனுடைய கல்யாணத்துக்கு வந்து போவதாக இப்ப சேர்க்கப்பட்டது. அந்த நாள்ல மீனாட்சி கல்யாண உற்சவம் நடந்தது மாசி மாசம். இந்த பெருமாள் எழுந்தருள் இருந்தது சித்திர மாசம். சைவ வைணவ ஒற்றுமை இருக்கட்டும்ங்கிறதுக்காக அரசர்கள் பார்த்து 2 உற்சவத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டு இருக்கிறார்கள். ரொம்ப நன்னா நடக்கிறது. இப்போ அத்தனை ஜனங்களும் வந்து ஆத்துல எப்ப இறங்குவார்னு பார்த்து சேவிச்சுட்டு போறாளோ இல்லையோ. பௌர்ணமி அன்னு ஆற்றில் இறங்குகிற அத்புதோத்சவம். இந்த திவ்யதேசத்துக்குத்தான் ஆண்டாள் 100 தடா அக்காரடிச்சில் 100 தடா வெண்ணையை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ல ராமானுஜர் வந்து சமர்ப்பித்தார். இப்பவும் வேண்டிக் கொண்டு சமர்ப்பிக்கிறவா இருக்கா. ஆக ஆண்டாள் 100 தடா அக்காரடிச்சில் சமர்ப்பித்த ஆசைப்பட்ட ஊர் மூலவர் பரமசுவாமி. பஞ்ச ஆயுதங்களோடு எழுந்துள்ளிருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சூழ பிரயோக சக்கரத்தோட கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம். சுந்தரவல்லி நாச்சியார் ஸ்ரீதேவின்னு திருநாமம். ரொம்ப ஆச்சரியமான ஊர். வள்ளல் மாலிரும் சோழமளாளனார்னு பாசுரம் இல்லையோ. அதனால உற்சவமூர்த்தி இன்னைக்கும் தானஹஸ்தத்தோடு எழுந்துள்ளிருக்கார். அந்த தொட்டி திருமண உற்சவம் போறச்சே இவர் தலையில பெரிய சௌரி போட்டு கட்டுவார். இந்த பெருமாள் அந்த திருக்கோலத்தோட நீங்க சேவிச்சிருக்கணும். பலான்னு அப்படியே சொர்ணத்தில் இருப்பாரா. மேல கட்டியா சௌரி போட்டு கட்டியிருப்பா. அந்த கருப்புக்கு இவர் பளபளப்புக்கு நெஞ்சமே கொள்ளப்படும். அந்த விஷயத்தை தான் குரத்தாழ்வான் ஆசைப்பட்டு பாடினார். திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகன், நூபுர கங்கை தீர்த்தம், ரிஷபகிரி, சந்தன விருட்சம், சோமச்சந்த விமானம், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கியாழ்வார் 6 ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான். கள்ளழகனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. அங்கிருக்கும் சுந்தரத்தோளுடையான சுந்தரமான தோள்களுக்கும் பல்லாண்டு. சிலம்பாற்றில் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்து